இப்ப JFET amplifiers பத்தி பார்க்கலாம். இந்த JFET amplifiers பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, நமக்கு இதுல ஒரு நல்ல வோல்டேஜ் கெயின் அண்ட் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஸ்மால் சிக்னல் ஏசி சர்க்யூட்டை வந்து பத்தி பார்க்கலாம். இதுல கிடைக்கிற டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் வேல்யூ GM is equal to del ID divided by del VGS, அதாவது output current divided by input voltage, and drain resistance value RD is equal to del VDS divided by del ID at VGS is equal to constant value. So in the drain resistance it determines the output impedance Z0. So amplification factor mu is equal to del VDS divided by del VGS, அதாவது output voltage divided by input voltage at drain current is equal to constant conditionல நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த transconductance, amplification factor and drain resistance இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னா mu is equal to RD into GM, அதாவது drain resistance into transconductance உடைய ப்ராடக்ட் தான் நமக்கு amplification factor கிடைக்கும். So low frequency condition நம்ம calculate பண்ணக்கூடிய parameters என்ன அப்படின்னா input impedance, output impedance and voltage gain. So first input impedance ZI எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா gate resistance RG க்கு equivalent கிடைக்கும். Output impedance is equal to RD parallel with RD. So இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா general value ஒன்னு, இன்னொன்னு வந்துட்டு இந்த drain resistance value வந்து when it is greater than RD வேல்யூக்கு இருக்கும்போது நமக்கு parameters எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கிற வேல்யூ பத்தி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு இந்த RD நெக்லிஜிபிள் ஆகி நமக்கு ஃபைனலா வெறும் RD அப்படின்னு மட்டும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வோல்டேஜ் கெயின், அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் VDS டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ் VGS சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -GM into RD parallel with RD அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அகைன் இந்த கண்டிஷன்ல நமக்கு கிடைக்கிற கன்சாலிடேட்டட் வேல்யூ -GM into RD. So first common source amplifier with bypassed RS பத்தி பார்க்கலாம். அதாவது self bias condition. இந்த கண்டிஷன்ல first input impedance RG நே தான் கிடைக்கும், output impedance which is RD, and AV voltage gain வந்து பாத்தீங்க அப்படின்னா -GM into RD அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே வேல்யூஸ் நமக்கு இங்க ரிப்பீட் ஆகும். எப்ப அப்படின்னா RD வேல்யூ when it is greater than RD கண்டிஷன்ல. ஸோ இந்த நெகட்டிவ் சைனை எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜுக்கு நடுவுல நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த நெகட்டிவ் சைன். இப்ப நம்ம அன்பைபாஸ்ட் RS கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ZI வேல்யூ இன்புட் இம்பிடன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை, RG அப்படின்னு கிடைக்கும். ஆனா அவுட்புட் இம்பிடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Z0 dash parallel with RD அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த Z0 dash அப்படிங்கிறது வந்து it is equal to V0 by ID at VI is equal to 0. ஸோ நமக்கு Z0 dash is equal to RD plus mu RS plus RS அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் வேல்யூஸை நம்ம இந்த Z0ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா RD plus RS into GM RD plus 1 parallel with RD அப்படின்னு நமக்கு அன்பைபாஸ்ட் கண்டிஷனுக்கு நமக்கு கிடைக்கும். Next voltage gain எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AV is equal to V0 by VI which is equal to -GM RD divided by 1 plus GM into RS. Next common source amplifier with voltage divider bias conditionல இப்ப நம்ம பார்க்கலாம். அதுலயுமே நம்ம unbypassed and bypassed condition எடுத்துக்க போறோம். bypassed conditionல input impedance is equal to R1 parallel with R2 அப்படின்னு இப்ப நமக்கு கிடைக்கும். Next output impedance வந்து RD parallel with RD which is equal to RD when RD is very greater than the value of RD. And voltage gain எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -GM into RD parallel with RD, and இதுல இந்த கண்டிஷன்னால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் ஆகி ரிமைனிங் வேல்யூ RD அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப அன்பைபாஸ்ட் டைப்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை, ஸோ R1 parallel with R2, அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு RD plus RS into mu plus 1 parallel with RD அப்படின்னு கிடைக்கும். அண்ட் வோல்டேஜ் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா -GM RD divided by 1 plus GM into RS அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப காமன் ட்ரெயின் ஆம்பிளிஃபையர் அண்ட் காமன் கேட் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க ரிசல்ட் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். output impedance is equal to 1 by GM parallel with RS parallel with RD அப்படின்னு கிடைக்கும். இதுல நம்மளுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு நெக்லிஜிபிள் ஆகி 1 by GM parallel with RS அப்படின்னு கிடைக்கும். வோல்டேஜ் கெயின் வந்து GM RS divided by 1 plus GM into RS அப்படின்னு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலா இன்புட் இம்பிடன்ஸ் is equal to கேட் ரெசிஸ்டன்ஸ் RG அப்படின்னு நமக்கு கிடைக்கும். லாஸ்டா காமன் கேட் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ZI is equal to RS parallel with the entire ratio of RD plus RD divided by 1 plus GM into RD which is equal to RS parallel with 1 by GM.
ஏன்னா நமக்கு இந்த டேர்ம் வந்து இங்க நெக்லிஜிபிள் ஆகும். அந்த கண்டிஷன்ல நமக்கு இந்த ரிசல்ட்ன்றது கிடைக்கும். அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு கிடைக்கும். வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இன்டூ ஆர்டி. ஸோ இதுதான் JFET ஆம்பிளிஃபையர் உடைய ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் அண்ட் இதுல பார்க்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் உடைய பாராமீட்டர் டீடைல்ஸ்.